அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அடுத்த 31 நாட்கள் மே மாதத்தில் அமைவதற்கான சூழல் எந்தெந்த விஷயங்களில் ஏற்பட போகின்றன, ராசியின் அதிபதி, ராசியின் ராஜயோகாதிபதி என பல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் பெயர்பெற்ற மாற்றத்திற்கு மீன ராசிக்காரர்களுக்கு வித்திடுகிறது. கிரகநிலைகளின் அமைப்பை மீன ராசிக்காரர்களுக்கு ஆராய்ந்து பார்க்கும் போது மே மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு மே 1ஆம் தேதியில் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்குள் நுழைகிறார். குருவினுடைய பயிற்சி இந்த மாதத்தின் துவக்கத்தில் முதல் நாளே ஏற்படுகிறது. இந்த பயிற்சியின் காரணமாக பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. குருவினுடைய இடம் மாறுதலும் குருவின் சுப பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த மே மாதத்தில் நிகழக்கூடிய முதல் கிரக பயிற்சி மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உள்ளது. முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பல்வேறு வகையில அதிரடியான திடீர் கோடீஸ்வர யோகங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார். நேர்வழியில் செல்வ செழிப்பும் முன்னேற்றமும் அதீதமாக கிடைப்பதற்கான யோகத்தை முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசியில் அமர்வதன் காரணமாக கிடைப்பதற்கான யோகம் பல்வேறு தருணங்கள்ல உருவாக போகிறது. அவருடைய சுப பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் அதீதமான மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகமும் சூழ்நிலையும் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஆயுள்காரகன் ஜீவனக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி மிக வலுவாக தனது சொந்த ராசியான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. சனியினுடைய ஆட்சி பலம் பல்வேறு வகையில உத்தியோகம் தொழில் ரீதியாக சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள் தடைகள் தாமதங்களை தகர்த்தெறியக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. தனித்து சுபத்துவ பாதையில் மிக வலுவாக சனி சஞ்சரிக்க போகிறார். எனவே இனி வரக்கூடிய தருணங்கள்ல சனியின் அமைப்பு காரணமாக பல்வேறு வகையான நன்மைகளை நிறைந்து வருவதற்கான யோகம் உண்டு. புதிய வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் ரீதியாக அதிரடியான மாற்றம் போன்றவை நிறைந்து பெறுவதற்கான யோகம் உருவாகிறது. மற்ற துறைகளை விட சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் தொழில்துறை வியாபார துறையில் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைப்பதற்கான அற்புதமான யோக பலன்கள் உருவாகி உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெறப்போகிறார். மாதத்தின் முற்பகுதியில் மேசராசியிலும் பிற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று குருவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. இது மிக பெரிய அளவில் மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே பல்வேறு வகையில நல்ல மாறுதலையும் முன்னேற்றத்தையும் ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. குரு சுக்கிர யோகம் இந்த மாதம் முழுவதும் பெரும்பான்மையாக அதீதமான நன்மை கிடைப்பதற்கான வழியையும் வாய்ப்பையும் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகவும் நிகழ்வாகவும் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது மிக வலிமையாக இந்த மாதத்தின் முற்பகுதியில் சூரியன் உச்சம் பெற்று மேசராசியிலும் பிற்பகுதியில் குரு மற்றும் சுக்கிரனுடன் இணைந்து 2ஆம் இடத்தை 2ஆம் ராசியான ரிஷபராசியில் வலுவாக அமர்வதால் பல்வேறு வகையான அதிரடியான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. சூரியன் மாதத்தின் முற்பகுதியில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையில் ஏற்படக்கூடிய அலைச்சல்கள் சிரமங்கள் வெகுவளவில் நிச்சயமாக குறையும். திட்டமிட்டதை விட அலைச்சல் இல்லாமல் மிக சிறந்த காரிய வெற்றியை பெறுவதற்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சூரியன். சூரியனின் அமைப்பு பல நல்ல மாறுதல்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் சூரியனுக்கும் குருவிற்கும் பகை கிரகமாக சுக்கிரன் இருந்தாலும் கூட சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் அமர்வதால் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகிறது. வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதன் மாதத்தின் முதல் 7 தினங்களில் நீச்சம் பெற்றும் அதற்கு பிறகு நீச்ச நிவர்த்தி பெற்று வலுவாக மேசராசியிலும் இந்த மாதத்தின் இறுதியில் ரிஷபராசியிலும் சஞ்சரிக்க போகிறாருங்க. புதன் 3 இடங்களில் சஞ்சரிக்க போகிறார். மீனம், மேசம் மற்றும் ரிஷபம் என 3 இடங்களை வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதன் வலுப்படுத்தக்கூடிய இந்த மாதம் பல்வேறு வகையில் திட்டமிட்டதை விட தெளிவாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். எந்த பணியை மேற்கொண்டாலும் அதில் உள்ள வில்லங்கங்கள் மற்றும் சிக்கலை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலும் வலிமையும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே பல அதிரடியான விருப்பங்களை வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக நிறைந்து வருவதற்கான யோகம் உண்டு. அறிவாற்றலை பயன்படுத்தி தங்களுடைய வருமானத்தை உயர்த்தி கொள்வதோடு திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாறுவதற்கான யோகம் உண்டு என்பதை நீச்ச நிவர்த்தி பெறக்கூடிய வித்யாகாரகரான புதன் உறுதிப்படுத்துகிறார். இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது.
அது மட்டுமல்லாது செவ்வாய் மிக வலுவாக குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் இந்த மாதத்தில் முழுவதுமே சஞ்சரிக்க போகிறார். செவ்வாய் மீன ராசியில் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான புதிய முயற்சிகள், புதிய திட்டங்களுக்கு நல்ல காரிய வெற்றி கிடைக்கும். ஏனென்றால் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவது உட்பட பல நிகழ்வுகளை சிறப்பாக செய்வதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மங்களகாரகன், பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் அமைப்பு அதிரடியான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ராகுவுடன் மட்டும் இணைந்து சஞ்சரித்தாலும் கூட எதிர்பாராத வகையில புதிய நிலம், வீடு, வீட்டு மனை, வாகனம் வாங்குவதற்கான யோகமும் நிரம்பி கிடைப்பதற்கான சூழல் உண்டு. மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மீன ராசியிலும் கேது கன்னிராசியிலும் அமர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் இந்த இரண்டு கிரக நிலைகளும் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த மே மாதம் அமைய போகிறது. எனவேதான் இனி வரக்கூடிய காலங்களில் ராகு கேதுவின் ஆதிக்கம் வெகுவளவில் குறைகிறது. ராகு கேதுவால் ஏற்பட்ட சிரமங்கள் விலகும். ராகு கேதுவால் கிடைக்க வேண்டிய நன்மைகள் அபரிவிதமாக ஏற்படுவதற்கான சூழல் உருவாகியுள்ளது என்பதை தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்திருக்கக்கூடிய நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தை அளிக்கக்கூடிய ஒரு சிறந்த கிரக மாறுதலாக பார்க்கப்படுகிறது. சந்திரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் சந்திரன் மிக வலுவாக 2 இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்க போகிறார். வளர்வரை சந்திரனாக சுபத்துவ பாதையில் வலம் வரும்போது பல்வேறு வகையான வலிமையான வாழ்வில் முன்னேற்றம் பெறக்கூடிய பல நிகழ்வுகளை நிச்சயமாக பெற்று தருவார். அஷ்டமத்திலும் ஜென்மத்திலும் அமரும் போது சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை. ஜென்மத்தில் இருக்கும் போது கூட ஒரு மந்தமான சூழ்நிலை தான் நிலவுவதற்கான சூழல் உண்டு. ஆனால் அஷ்டமத்தில் இருக்கும் போது மிக முக்கிய முடிவுகள், புதிய பணிகள் துவங்குதல் போன்றவற்றில் திட்டமிட்டு சிறப்பாக செயல்பட வேண்டிய தருணமாக உள்ளது என்பதை தெளிவாக சந்திரன் உறுதிப்படுத்துகிறார். இந்த மாதத்தில் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை குருபெயர்ச்சி, ஆட்சி பலம் பெற்ற சூரியன், உச்சபலம் பெற்ற சூரியன், ஆட்சி பலம் பெற்ற சனி மற்றும் சுக்கிரன் போன்ற கிரகநிலைகளும் சந்திரனின் ஆட்சி பலமும் மிகப்பெரிய அளவில் மாறுதலையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக அமைகிறது. இப்படி நவ கிரகங்களின் அமைப்பு இருக்க மற்ற பணிகளில் எப்பேற்பட்ட மாறுதல் கிடைக்கிறது என்று பார்க்கும்போது மீனராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குரு 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் இருந்து 3ஆம் இடத்தில் இந்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து சஞ்சரிக்க போகிறார். இது சற்று சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 2ஆம் இடத்தை ஒப்பிடுகையில் 3ஆம் இடத்தில் அவ்வளவு சிறப்பான நன்மை கிடைக்காது என்றாலும் கூட 3இல் ராசியின் ராஜயோகாதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுகிறார். சூரியன், புதன் என பல கிரகநிலைகளுடைய மாறுதலும் நல்ல மாற்றத்திற்கு நிச்சயமாக வழிவகை செய்கிறது. எனவே நிச்சயமாக இல்லத்தில் பல்வேறு வகையான சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல புதிய வாய்ப்புகளும் திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளும் இனிமையாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. விரயஸ்தானத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். எனவே இந்த தருணத்தில் அலைச்சல் ஏற்பட்டாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக இந்த தருணத்தில் கிடைக்கும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் லாபத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக சற்று அலைச்சலை அதிகமாக எதிர்கொள்ள வேண்டிய சூழல் உண்டு. உங்களுடைய புதிய திட்டங்கள்ல அபிவிருத்தி கிடைத்தாலும் கூட சற்று கடினமாக உழைக்க வேண்டிய சூழல் தான் உள்ளது. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற போகிறார் 3இல். அது மட்டுமல்லாது பெரும்பாலும் 2ஆம் இடத்தில் இந்த மாதத்தில் வலம் வருகிறார். எனவே கலைத்துறையில் மற்ற துறைகளை விட மீனராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையில புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளிலும் சிறப்பான முன்னேற்றம் உண்டு. மாணவர்களின் கல்வியில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் செவ்வாய் ஜென்மராசியில் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் அலைச்சல் அதிகரிக்கலாம். ஆனால் விளைச்சலும் வருமானமும் நிச்சயமாக எதிர்பார்த்தபடி கிடைக்கும். பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு, சுக்கிரன் 2 கிரக நிலைகளும் பெரும்பாலும் சாதகமாக பல வருவதால் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகளும் சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மீனராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான யோகம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள், சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் சுபிச்சமும் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும். மீனராசிக்காரர்களுக்கு